வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் அவர் ட்ரெஷர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரவீந்திரநாத் தாகூர் எழுதின கபூலிவாலா அப்படின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரியை தாங்க பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் தான், ஸ்டாரி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரைட்டரை பற்றி பார்க்கணும் இல்லைங்களா? சரி வாங்க, தாகூரை பற்றினையும் அவர் எழுதின கபூலிவாலா ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். கபூலிவாலா எழுதின ஆத்தர் ரவீந்திரநாத் தாகூர். அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 May 1861. எப்போ இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 August 1941. அவர் பிறந்த டேட்டும் அவருடைய டெத் டேட்டு ரெண்டுமே சேம் தாங்க, 7. அவர் ஒரு பெங்கால் போயட், ரைட்டர், பிளே ரைட்டர், கம்போசர், ஃபிலாசபர், சோஷியல் ரெஃபார்மர் அண்ட் பெயிண்டர். இவருடைய ரொம்ப பாப்புலரானது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்கால் ரெனாய்சன்ஸில் இவர் ரொம்பவே பாப்புலரானார். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்கால் லிட்ரேச்சருக்காகவும் அண்ட் மியூசிக்குமே ஒரு புதிய வடிவத்தை கொடுத்து இருக்காரு அப்படின்னு ரொம்பவே ஃபேமஸாகவே சொல்லலாங்க. அது மிகவும் பெருமை வாய்ந்தது தான். அது மட்டும் இல்லாமல் இவர் இந்தியன் ஹார்ட்டுக்கு ஒரு கண்டெக்ஸ்டுவல் மாடர்னிசம்ஸை 19th centuryயோட லேட்டில் நமக்காக கொடுத்துருக்காரு. கீதாஞ்சலி எழுதுன்ற ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு போயம், ஒரு கவிதையை எழுதியிருக்காரு. அந்த கவிதையை எழுதுனதுக்காக அவர் நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர்லேயும் வாங்கியிருக்காருங்க. அவரை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. நம்மளுடைய நேஷ்னல் ஆந்தம் இருக்கு இல்லைங்களா, அதை கம்போஸ் பண்ண கம்போசரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃபேமான ரவீந்திரநாத் தாகூர் தாங்க. நமக்கு ரொம்பவே பாப்புலரான நேஷ்னல் ஆந்தம் எழுதுனதுக்காக நம்ம ரொம்ப எப்படி ஃபீல் பண்ணணும்னா ஹாப்பியாகவே ஃபீல் பண்ணலாம். தாகூருடைய பொயட்டிக் சாங்ஸு எல்லாமே எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்படி எழுதுவார் அவருடைய ப்ரோஸ் ரைட்டிங்ஸ் எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அப்படி கிரேஸ்ஃபுல்லாகவும் அண்ட் எலகண்ட்டாகவும் இருக்குங்க. அவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே 19th and 20th centuryயில் இலக்கியத்திற்கு ஒரு புதிய வடிவத்தை கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம். இவர் வாங்கின அந்த கீதாஞ்சலி எந்த இயரில் பப்ளிஷ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1913 பப்ளிஷ் பண்ணார். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எப்படி கோட் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபவுண்ட்லி சென்சிட்டிவ், ஃப்ரெஷ் அண்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவாகவும் அண்ட் அழகாகவும் அதில் வரக்கூடிய அந்த பாடல் வரிகள் எல்லாம் ஏற்றியிருப்பாருங்க. தாகூர் தாங்க ஃபர்ஸ்ட் டைமில் ஃபர்ஸ்ட் லிரிசிஸ்டுக்காக நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சரில் வாங்கின ஃபர்ஸ்ட் நான் யூரோப்பியன் அப்படின்ற பெருமை யாரை சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாகூரை தாங்க சேரும். அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே, அவருடைய பொயட்டிக் சாங்ஸு எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலகண்ட்டாக இருக்கும், மேஜிக்கல் பவர் இருக்கும். அவருடைய போயட்ரி, ப்ரோசஸ் எல்லாமே அப்படி தாங்க இருக்கும். இது இந்தியன் சப்கான்டினென்ட்லேயே ரொம்ப பாப்புலரான ஒர்க்ஸாக யாருடைய ஒர்க்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திரநாத் தாகூருடைய ப்ரோஸ் அண்ட் போயம்ஸ் இருந்திருக்குங்க. இவர் ராயல் ஏசியட்டிக் சொசைட்டியில் ஸ்டூடெண்ட்டாகவும் இருந்திருக்காருங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமான ரைட்டர் தான் நம்ம ரவீந்திரநாத் தாகூர். கபூலிவாலா இந்த பிளே எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேட்டரு, அப்புறம் அவருடைய 5 years டாட்டர், அவரோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினி. மினி என்ன பண்ணிகிட்டு இருப்பான்னா ஆல்வேஸ் பேசிக்கிட்டே இருப்பாளாம். எப்போவுமே அவள் என்ன பண்ண மாட்டா, நிறுத்தவே மாட்டா, ஆல்வேஸ் டாக்கட்டிவ் தான். அதனால் அவள் அடிக்கடி என்ன பண்ணுவாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளோட அம்மா அதாவது நரேட்டரோட ஒய்ஃப் எப்போ பார் மினியை திட்டிகிட்டு இருப்பாங்களா, நீ எப்போ பார் பேசிகிட்டே இருப்பியா, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நரேட்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினி பேசாமல் இருக்கிறன்றது அன்நேச்சுரலான ஒன்று. அவள் என்ன பண்ணுவா, எப்போவுமே பேசிக்கிட்டு தான் இருப்பா, அதனால் நீ அவளை என்ன பண்ணாத, திட்டாத அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டர் சொல்கிற மாதிரி வருது. இந்த பிளேயோட மெயின் கேரக்டர், அதாவது கபூலிவாலா அப்படின்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி கபூலிவாலான்னு ஒரு நேம் வருது. அந்த நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஹமத். ரஹமத் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்ஸு, கிரேப்ஸு, ரெய்சின்ஸு இதெல்லாம் விற்கிறவர் ஒரு செல்லர் தான் கபூலிவாலா. அவர் பின்னாடி ஒரு சாக்கு மூட்டை இருக்கும். அந்த மூட்டைக்குள்ளே என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த நட்ஸு, கிரேப்ஸ் எல்லாம் வச்சுட்டு தெரு ஃபுல்லாக போயிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பார், சேல் பண்ணிட்டு இருப்பார். ஒரு நாள் அப்படி தான் நம்ம நரேட்டர் என்ன பண்ணுவார்னா நிறைய ட்ரா பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த டைமில் மினி என்ன பண்ணுவா, அவர்கிட்ட ரொம்பவே பேசிக்கிட்டு நிறைய கொஷின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருப்பார். அப்போ நரேட்டர் சலிக்காமல் என்ன பண்ணுவார்னா மினி கேட்குற எல்லா கொஷின்ஸ்க்குமே ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஒரு நாள் மினி என்ன பண்ணுவார்னா விண்டோ வழியாக ரஹமத் அந்த அதாவது அவருடைய அந்த ரீசன்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு போகிறத பார்ப்பார். பின்னாடி ஒரு மூட்டை இருக்கிறத பார்த்ததுமே மினி அவரை பார்த்து பயந்துட்டு இன்னொரு ரூமுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்குவா. அவள் என்ன நினைப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அந்த ரஹமத் வச்சுட்ருக்கக்கூடிய அந்த பேக்கில் வச்சுருக்கக்கூடிய அந்த மூட்டைக்குள்ளே, அந்த சாக்கு மூட்டைக்குள்ளே நிறைய சில்ட்ரன்ஸ் தான் என்ன பண்ணுறாரு, அவர் கடத்திட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா, ரஹமத்தை பார்த்து பயந்து ஓடிடுவா. அதுக்குள்ளே இருக்கக்கூடியது வந்து கூட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியாது, அதாவது அந்த நட்ஸு கிரேப்ஸ் இதெல்லாம் தான் சொல்லிட்டு நம்ம மினிக்கு வந்து தெரியாது. இப்படியே வந்து பல நாள் கழிஞ்சு போகுது. டெய்லியுமே வந்து என்ன பண்ணுவான்னா, மினி விண்டோ வழியாக ரஹமத்தை பார்ப்பா. ஆனால் பயந்து ஓடி போய் இன்னொரு ரூமுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்குவா. ஒரு நாள் சடனாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு நரேட்டர் வந்து விண்டோ வழியாக பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினி வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்காஞ்சிக்கிட்டு ரஹமத் கூட ரொம்ப ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் மினியோட மடியில் நிறைய நட்ஸு கிரேப்ஸு இந்த ரேசின்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. அதை பார்த்ததும் நரேட்டருக்கு வந்து ரொம்ப ஷாக்காகி நின்று பார்க்குறா. நம்ம மினியா அது ரஹமத்தை பார்த்ததும் பயந்துக்கிட்டு போய் ஒளிஞ்சிக்குவாளே, ஆனால் இப்போ பயப்படாமல் போயிட்டு நின்று பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோடு வந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்புறமா என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ₹1/2 வந்து மினிக்கிட்ட கொடுப்பார். அவர் வந்து நட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு இல்லையா மினிக்காக ரஹமத்துக்கு, அதனால் ரஹமத் கொடுத்ததுனால ரஹமத் கிட்ட அந்த நட்ஸுக்கு காசாக வந்து ₹1/2 கொடுக்க சொல்லி கொடுப்பார். மினியும் வாங்கிட்டு போய் ரஹமத் கிட்ட கொடுப்பான். ஆனால் ரஹமத் வந்து என்ன பண்ணுறாருன்னா, திருப்பி மினிக்கிட்டே அதை வந்து கொடுத்துடுவார். அதை எடுத்துகிட்டு போயிட்டு மினி வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து கொடுத்துடுவாள். இப்படியே வந்து நிறைய நாள் வந்து பாஸ் ஆகும். ரொம்ப அதாவது மினியும் ரஹமத்தும் டெய்லி இதே மாதிரி பேசுறது, ரொம்ப ஹாப்பியாக வந்து என்ன பண்ணுவாங்களா, ஜோக் பேசிக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்களாம். ஒரு நாள் வந்து என்ன பண்ணுவான்னா, ரஹமத் வந்து ஸ்வஷூர் பாரி அப்படின்னு சொல்லிட்டு மினிக்கிட்ட கேட்பான். மினிக்கு வந்து புரியாது அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்வஷூர் பரியா அப்படின்னா என்ன, எனக்கு வந்து தெரியாது, அந்த மாதிரி அப்பா அம்மாலாம் சொன்னது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சசூர் பரின்னா மேரேஜ் பண்ணிக்கிறது ஃப்யூச்சரில், அதாவது அவங்களோட ஃப்யூச்சர் மேரேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறது தான் வந்து ஸ்வஷூர் பரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஜோக்ஸ் எல்லாம் சொல்லுவாள் மினிக்கு ரஹமத்து. அதனால் மினி வந்து என்ன பண்ணுவாள், ஜாலியாக ஜோவியெல்லாம் வந்து ஜோக் பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாள். இதை வந்து டெய்லியுமே யார் பார்க்குறது, நரேட்டரும் பார்ப்பாரு, அண்ட் மினியும் ரஹமத்தை பேசுகிறது. இப்படியே போய் அவங்களோட பாண்டிங் வந்து ரொம்ப நல்லாவே ஆரம்பிச்சிச்சு. இதனால் டெய்லியுமே மினி வந்து என்ன பண்ணுவா, ரஹமத்தை எதிர்பார்த்து போய் முன்னாடியே உட்காந்துப்பா. ரஹமத்தும் வந்து அவளுக்கு நட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவகிட்ட டெய்லி பேசுறது சிரிக்கிறதுமா இருந்துக்கிட்டு இருந்தது. இதை பார்த்ததுமே வந்து அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா நரேட்டர்கிட்ட சொல்லுவாங்க, பார்த்துக்கோ டெய்லியுமே வந்து ரஹமத்தும் மினி என்ன பண்ணுறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. ரஹமத் ஒருவேளை நம்மளோட பொண்ணை என்ன பண்ணுவார், கடத்திட்டு போனாலும் கடத்தின்னு போயிடுவான், கடத்தின்னு போய் நம்ம பொண்ணை விற்றுடுவான், அதனால் அவகிட்ட பேசாமல் இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மினியோட அம்மா சொல்லுவாங்க. அதுக்கு நரேட்டர் சொல்வார், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, அவங்க 2 பேரும் பேசுகிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பாவும் ஒரு அம்மா குழந்தையும் வந்து பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை பாரு. ரஹமத் வந்து எப்படி பேசுகிறான் நம்ம பொண்ணுக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா தன்னுடைய மகள்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுகிறான். நான் எப்படி என் பொண்ணு மினிக்கிட்ட பேசுகிறோம் அதே மாதிரி தான் ரஹமத்தை பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டர் வந்து அவங்களுடைய ஒய்ஃபை வந்து கன்வின்ஸ் பண்ணுவார். அப்புறமா இதே மாதிரி போயிடுச்சு. ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து ரஹமத்துடைய ஸ்ட்ரீட்டில் வந்து அந்த நட்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு போக சொல்ல, ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, நான் ரஹமத் கிட்ட இருந்து அந்த நட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு காசு கொடுக்க மாட்டார். இதனால சண்டை வந்து ரஹமத் என்ன பண்ணிடுவாருன்னா, அந்த கஸ்டமரை வந்து குத்திடுவார். குத்துனதுனால கேஸ் ஆகி என்ன பண்ணுறாங்கன்னா, ரஹமத்தை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடும். மினி வந்து என்ன பண்ணுவான்னா, ஆஸ் யூஷுவலாக வந்து வெயிட் பண்ணி பார்ப்பா, ரஹமத் வராரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரஹமத் என்ன பண்ணல, வரல. காரணம் என்ன, ரஹமத்தை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டதுனால. உடனே வந்து மினி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவா. டெய்லியுமே வந்து ரஹமத்தை எதிர்பார்த்து கடைசியில் அவளுக்கு டிசப்பாயின்மெண்ட், ஏமாற்றம் தான் மிஞ்சம். இப்படியே நாட்கள் வந்து கடந்து போச்சு. நாட்கள் மாதங்கள் ஆச்சு. மாதங்கள் கடைசியில் பல வருடங்களாக மாறி போச்சு. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரேட்டர் வந்து நிறையா நரேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காரு, ஸ்டோரிஸ் எல்லாம் எழுதிட்டுருக்காரு. நரேட்டரும் அவங்களோட ஒய்ஃபை வந்து ஒரு மேரேஜ் ஃபெஸ்டிவலுக்கு, அதாவது மேரேஜ்க்கு தயாராகிட்டுருக்காங்க. யாரோட மேரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மினியோட மேரேஜ் தான். எஸ், அப்சல்யூட்லி. அந்த சின்ன பொண்ணு தான் இப்போ பெரிய பொண்ணாக மாறிட்டுருப்பா. அவளுக்கு கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். கல்யாண நாள், அவள் கல்யாணத்துக்காக தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ யார் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஹமத்து ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி வருவார். யாரை பார்க்குறதுக்காகனா, மினியை பார்க்குறதுக்காக வருவார். வந்த உடனே நரேட்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஸ்டோரி எழுதிட்டுருப்பார். அதை பார்த்ததுமே வந்து ரஹமத் வந்து கேட்பார், மினி இல்லைங்களா, நான் அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து நரேட்டர் கையில் வந்து நிறைய நட்ஸு கிரேப்ஸு ரேசின்ஸ் எல்லாமே வச்சுட்ருப்பார். வச்சுட்டு இருந்ததும் அதாவது நாங்கள் எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருக்கோம், நீங்கள் முதல்ல இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஹமத்தை வந்து
நரேட்டர் வந்து போக சொல்லிடுவார். அப்புறமா ரஹமத் வந்து அட்லீஸ்ட் நான் கையில் வச்சுருக்க இந்த நட்ஸ் கிரைன்ஸையாச்சும் நான் என்ன பண்ணுறேன் மினிக்கிட்ட கொடுத்துட்டு போய் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு ரிமெம்பரன்ஸ், ஒரு நினைவை வந்து நான் அவளுக்கு ஊட்டிட்டு போகிறேன், நான் அவளை பார்த்துட்டு போகிறேன், அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஹமத் வந்து செல்வார். உடனே அப்பவும் நரேட்டர் வந்து ஒத்துக்க மாட்டார். நீ வேணால் நட்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுங்க, நான் அதுக்கான காசு கொடுத்துட்றேன், எடுத்துகிட்டு போங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே ரஹமத் வந்து வாங்க மாட்டார். அப்புறமா என்ன பண்ணுவார்னா ரஹமத்தோட பேக்கெட்லேருந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஹேண்ட் பிரிண்ட் பேப்பரை வந்து கொடுப்பார். அந்த ஹேண்ட் பிரிண்ட்னா கையெழுத்தில் எழுதுனது. அது யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பொண்ணு வந்து பார்வதி, அவருடைய பொண்ணு பார்வதி. யாரோட பொண்ணுனா ரஹமத்தோட பொண்ணு பார்வதி. அவள் வந்து சின்ன குழந்தையா இருக்கு சொல்லவே ரஹமத்தை விட்டு பிரிஞ்சிட்ருப்பாள். அதனால தான் ரஹமத்து வந்து மினியை பார்த்ததுமே அவளோட பொண்ணு பார்வதி ஞாபகம் வந்து டெய்லியுமே வந்து தன்னுடைய பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி மினிக்கிட்ட பேசுகிறது, மினியை வந்து தன்னோட பொண்ணு பார்வதியாகவே நினச்சிக்கிறாரு. அதை நினச்சிட்டு அதுக்கப்புறம் கண்களில் இருந்து தண்ணி வருது. தண்ணி வந்ததுமே உடனே நரேட்டர் வந்து ரஹமத்தோட வழியை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஓஹோ அவளோட பொண்ணு பார்வதியோட ஞாபகமாக தான் நம்ம மினியை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாரு போல், நம்ம மினியை வந்து அவரோட பார்வதியை அவளோட பொண்ணு ஞாபகமாக தான் அவர் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணுறாருன்னா அவர் வெளியே அனுப்பாமல் மினியை கூப்பிட்றாரு. மினியை கூப்பிட்டதுமே மினி ஓடி வந்து பாப்பா. மினியை பார்த்ததுமே ஷாக்காகி நிற்பார். மினி இப்போ எப்படி இருப்பான்னா ஒரு பிரைடல், ஒரு மணப்பெண் கோலத்தில் மினி வந்து நின்றுக்கிட்டு இருப்பா. அதை பார்த்ததுமே ரஹமத்துடைய கண்கள் வந்து கலங்கிடுச்சு. ஆனால் மினிக்கு வந்து யாரும் ஞாபகம் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஹமத்தை வந்து ஞாபகமே வராமல் அவள் என்ன பண்ணுறா அமைதியாகவே இருக்கா. அதுக்கப்புறமா ரஹமத் வந்து அவள் கையில் இருக்கக்கூடிய அந்த நட்ஸ் கிரைன்ஸ் எல்லாம் கொடுத்ததுமே மினிக்கு வந்து ஞாபகம் வந்துடுது. ஆனாலும் அவள் மினி என்ன பண்ணல, பெருசாக வந்து ரஹமத்தை நினச்சிக்கல. ஏன்னா அது சின்ன வயசுல இல்லையே, அதனால இப்போ எப்போவோ வந்து ரஹமத்தை மறந்துட்டா. அப்புறம் மினி அந்த இடத்து விட்டு போனதுமே நரேட்டர் வந்து என்ன பண்ணுவார்னா நட்ஸுக்கெல்லாம் வந்து காசு கொடுத்துட்டு ரஹமத் கிட்டேருந்து நீ இந்த காசை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள் உங்களுடைய நேட்டிவ் பிளேஸான ஆப்கானிஸ்தானுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவார். ஆனாலும் ரஹமத்தோட மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அடுத்து வந்து ரஹமத்தும் மினியை வந்து பார்த்ததுனால ரஹமத்துக்கு கொஞ்சம் ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவான். உடனே நரேட்டரும் சொல்வாள், என் பொண்ணு வந்து பார்த்ததுக்கும் நீ வந்து மினியை பார்த்ததுக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த கல்யாண நாளில் அவளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்டாக வந்து நான் இதை வந்து ஃபீல் பண்ணுறேன். இப்போ அவளோட கல்யாண நாளை நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப நல்லாவே செலப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டர் சொல்கிறாரு. ஸோ ரஹமத்தும் அமைதியாகவே நின்றுடுறாரு. இவ்வளோதாங்க இந்த ஸ்டோரி கபூலிவாலா. இவ்வளோ நேரம் இந்த ஸ்டோரி கேட்டதுக்காக ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.